ஹவ் ஆர் யூ தவிர வேற ஹவ் கொஷின்ஸ் பேச தெரியலையா? எங்க எப்படி ஹவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? நிறைய சென்டென்சஸ் ஹவ் ஆர், ஹவ் டூ இப்படிலாம் வருதே. ஏன் அங்க ஆர் வருது, ஏன் அங்க டூ வருது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது நீங்க லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டு ஹவ் கொஷின்ஸை ஈஸியாவே கேட்க ஆரம்பிப்பீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஹவ் கொஸ்டின்ஸை டூ, இஸ், கேன், டிட் இதெல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிள் லாஜிக்கோட கத்துக்க போறோம். இது ஒரு பேசிக்கான ட்ரூத் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, இங்கிலீஷ்ல ஒரு ரூல் இருக்கு. ஒரு சென்டென்ஸ்ல மெயின் வெர்ப் ஆல்ரெடி இருந்தா ஹவுக்கு பக்கத்துல டூ வரும். ஒரு ஸ்டேட்டோ ஒரு சிச்சுவேஷன்ஸ் இல்ல கண்டிஷன் இருந்ததுன்னா இஸ், ஆர், வேர் அந்த மாதிரி வரும். இத புரிஞ்சுக்கிட்டா ஹவ் கொஸ்டின்ஸ் ஈஸியா மேக் பண்ணலாம். சென்டென்சஸ்ல பார்ப்போம், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹவ் பக்கத்துல இஸ், ஆர், வாஸ், வேர் இத பயன்படுத்தி சென்டென்சஸ் பார்ப்போம். இப்போ ஹவ் பக்கத்துல இஸ், ஆர், வாஸ் இல்ல வேர் இதை ஏன் யூஸ் பண்றோன்ற லாஜிக்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். இப்போ ஹவ் ஆர் யூ, நீங்க எப்படி இருக்கீங்க, நீ எப்படி இருக்க இப்படின்னு கேக்குற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் ஆர் போடுறோம் அப்படின்னா, இது ஒரு நிலைய கேக்குது. நீ எப்படி இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க. இங்க மெயின் வெர்ப் வரல, ஒரு நிலைய பத்தி கேக்குறோம். அதனால ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க. ஹவ் இஸ் யுவர் மதர், உங்க மதர் வந்துட்டு மெயின் வெர்பா எதுவுமே செய்யல, பேசல, எழுதல, எதுவுமே செய்யல. உங்க மதரோட நிலைய கேக்குறீங்க. அப்போ ஹவ் இஸ் யுவர் மதர், உங்க அம்மா எப்படி இருக்காங்க. இதுக்கு ஹவ் இஸ் யுவர் மதர் அப்படின்னு கேட்கணும். மூவி எப்படி இருந்தது அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன சொல்லணும்? பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், மூவி எப்படி இருந்தது அப்படின்னு கேக்குறோம்ல, சோ வாஸ் வந்துரும். நம்ம ஒரு சுச்சுவேஷன் தான் எப்படி இருந்ததுன்னு கேக்குறோம், ஒரு செயலை கேட்கல நம்ம. அப்போ ஹவ் வாஸ் த மூவி. சோ இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் இல்லாட்டி கண்டிஷன் இல்லாட்டி ஃபீலிங் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இஸ், ஆர் இதுதான் பயன்படுத்தணும். பாஸ்ட் டென்ஸா இருந்தா வாஸ், வேர், ஹவ் பக்கத்துல. ஓகேங்களா? இப்ப எங்க டூ போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. டூ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், ஒரு மெயின் வெர்ப் இருந்தா அங்க கண்டிப்பா டூ தான் போடணும். இப்போ நீ எப்படி இங்கிலீஷ்ல பேசுற எப்படின்னு கேக்குறோம்ல, அப்போ ஹவு டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கறதுனால டூ போடுறோம். இன்னொரு ரூல் என்னன்னா, இந்த ஹவ் பக்கத்துல என்ன அந்த ஆக்சிலரி வெர்போ அது வந்துரும், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ், நீ எப்படி இங்கிலீஷ் பேசுற. இப்போ ஸ்பீக்ன்றது மெயின் வெர்ப். அப்ப மெயின் வெர்ப் வந்துச்சுனாலே டூ, டிட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சோ ஹவு டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் இதுதான் கரெக்ட். இப்போ எப்படி நீ ஆபீஸ் போற, போகிறது ஒரு மெயின் வெர்ப் வந்துருதுல, அப்ப இங்க கண்டிப்பா டூ தான் வரும். பிரசன்ட் டென்ஸ்னால டூ. ஹவு டு யூ கோ டு ஆபீஸ். ஓகேங்களா? அவ எப்படி சமைக்கிறா பிரசன்ட் டென்ஸ், அப்ப என்ன வந்துருதும் ஷீ சப்ஜெக்ட்ல. சோ ஹவு டஸ் வந்துரும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஹி, ஷீ, இட் இதுக்கு வந்துட்டு டஸ் தான் வரும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க டூ எங்க பயன்படுத்தணும், டஸ் எங்க பயன்படுத்தணும்னு. சோ ஹவு டஸ் ஷி குக் இதுதான் கரெக்ட். இப்போ எப்படி அவங்க டைம் மேனேஜ் பண்றாங்க, மேனேஜ் பண்றாங்க அப்படின்றது வந்துட்டு மேனேஜ் வந்துட்டு verb. அப்போ அந்த இடத்துலயும் do தான் வரும். how do they manage time. இப்ப past tenseல வந்துச்சுன்னா, நீ எப்படி இங்கிலீஷ் படிச்ச, அப்போ past tenseல வருது. அப்போ இங்க how பக்கத்துல did வந்துரும். how did நீ, how did you learn English. அவ்வளவுதான், சிம்பிள். ஏன் இங்க did போடுறோம்? ஏன்னா இங்க ஒரு மெயின் verb இருக்கு. லேர்ன் படிக்கிறதுன்றது மெயின் verb, ஒரு செயல் நடக்குதுல, அதனால டிட். டிட்டோ, டுவோ எல்லாமே மெயினா செயல் நடக்கும் போது அதை யூஸ் பண்ணணும். ஸ்டேட் இல்ல கண்டிஷன் யூஸ் பண்ணும் போது இஸ் இல்லாட்டி ஆர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு எபிலிட்டியோ இல்ல அட்வைஸோ இல்ல ஃபியூச்சர் அந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணும் போது நீங்க கேன், ஷுட், வில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றது,
நீங்க அட்வைஸ் கேட்கிற மாதிரி எப்படி, ஆனா எப்படி இங்க பயன்படுத்துறீங்களா? சோ அந்த இடத்துல ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். ஏன் கேன் போடுறோம்? ஏன்னா இது ஒரு அட்வைஸ் கேட்கிற மாதிரி, எப்படி, அதனால கேன் போடுறோம். ஹவு ஷுட் ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங், நான் எப்படி பேச ஆரம்பிப்பேன். ஹவு வில் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க், நீ எப்படி இந்த ஒர்க்கை செய்து முடிப்பாய். சோ இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே வில், கேன், ஷுட் இந்த மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஹவு யூஸ் பண்ணி கேட்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல ஆக்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆக்ஷன் இருந்ததுன்னா டூ ஆர் டிட் பயன்படுத்துங்க ஹவு பக்கத்துல. ஆக்ஷன் இல்லையா, ஹவு பக்கத்துல இஸ் ஆர் வாஸ் இதை பயன்படுத்துங்க. சிம்பிள் லாஜிக். இப்போ ஒருத்தவங்க வந்து டயர்டா இருக்காங்க, அவ வந்து டயர்டா இருக்கா, ஷீ இஸ் டயர்ட். இது நீங்க கொஸ்டினா கேட்கணும், அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொல்வீங்க? ஹவு இஸ் ஷீ. ஏன்னா அவளோட நிலை, அவ வந்து டயர்டா இருக்கா, அதுக்காக நம்ம கொஸ்டினா கேட்கும்போது ஹவு இஸ் ஷீ அப்படின்னு கேட்கணும். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட், அவ கடினமா உழைக்கிறா. அதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கணும்? அவ எப்படி உழைக்கிறான்றதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? ஹவு டஸ் ஷீ ஒர்க். டூ, ஏன்னா ஒரு செயல் இருக்கிற டூ பயன்படுத்தணும் தெரியும். இங்க ஷீ சப்ஜெக்டா இருக்கனால டஸ் போடுறோம். ஹவு டஸ் ஷீ ஒர்க். ஹவு யூ டூ திஸ் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சில பேர் சொல்லி. அப்படிலாம் கேட்க கூடாது. ஹவு டு யூ டூ திஸ், சப்ஜெக்ட் முன்னாடி தான் அந்த மாடல் வெர்ப் வரணும். சரி, நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன் தமிழ்ல, நீங்க அது இங்கிலீஷ்ல எப்படி வரும்னு சொல்லுங்க. பாஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. உன்னுடைய புதிய வேலை எப்படி இருக்கு. இதுக்கு ஹவு இஸ் யுவர் நியூ ஜாப் இதுதான் கேட்கணும். ஏன்னா இங்க ஒரு நிலை, புது ஜாப் எப்படி இருக்குன்னு தான் கேட்கிறோம். அங்க எந்த ஒரு மெயின் வேர்பும் வரல. சோ ஆக்ஷன் இருந்தா டூ, ஆக்ஷன் இல்லைன்னா இஸ். இந்த ஒரு ரூல் புரிஞ்சுக்கோங்க. ஹவு கொஸ்டின்ஸ் லைஃப் டைமுக்கும் கன்ஃபியூஷனே வராது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.